சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத 5 பழங்கள். பழங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. ஆனால் சர்க்கரை மக்களுக்கு பழங்கள் ஆரோக்கியமான உணவா? சர்க்கரை மக்கள் பழங்கள் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டா என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், என்ன அளவுல சாப்பிடலாம், சர்க்கரை மக்கள் சாப்பிடக்கூடாத பழங்கள் என்னென்ன, இதை பத்தி இந்த வீடியோல அறிவியல் ஆதாரங்களோட நான் பேச போறேன். சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோ இது. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்க மருத்துவமனை ஆத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி hospital.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நாங்க ஆத்தின புண்களை பற்றி படங்களோட அங்க கொடுத்திருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எங்க ஊர் காரைக்குடி ரொம்ப பழமையான ஊர். இந்த ஊர்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். அங்க வயதானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இளம் தலைமுறை மக்கள் வெவ்வேறு ஊர்களில் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற வீட்டில் ஒரு வயசான தம்பதி இருக்கிறாங்க. அதில் அம்மாவுக்கு மட்டும் சர்க்கரை இருக்கு, ஐயாவுக்கு சர்க்கரை இல்லை. அம்மா சரியா மாத்திரையெல்லாம் சாப்பிட்றது இல்லை. எப்பாவது ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. சர்க்கரையும் ப்ராப்பராக கண்ட்ரோலாக இருக்காது. அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைப்போம். இந்த நிலையில அவங்க வீட்டில் ஒரு பப்பாளி மரம் வளர்த்துருக்காங்க. அந்த பப்பாளி மரம் நல்லா காய்ச்சிருச்சு. மரம் காய்க்க ஆரம்பிக்கிறப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எனக்கு சர்க்கரை இருக்குதே, பப்பாளி பழம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, உங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோலில் இல்லை, முதல்ல சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, உணவு கட்டுப்பாட்டில் இருங்க, பப்பாளி பழம் சாப்பிடலாம், அளவோட 1 பீஸ் 2 பீஸ் மட்டும் சாப்பிடலாம், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தால் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சோம். இந்த நிலையில அவங்க வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்து 1 பீஸை மட்டும் ஐயாவுக்கு கொடுத்துட்டு மிச்சது எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டாங்க. பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சர்க்கரை சாப்பிட வேண்டாம், சர்க்கரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லும் போதே அதுல ஒரு ஆசை அதிகரிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு நல்லா இனிக்குது அப்படின்னோடனே ஒரு நாளைக்கு 1 பப்பாளி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சர்க்கரையோட அளவு அதிகமாகி நடக்கக்கூட முடியாத நிலையில தொடர்ச்சியா வாந்தி, தலை சுத்தல் இதெல்லாம் இருந்து எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. நாங்க சர்க்கரையை பரிசோதனை பண்ணோம். சர்க்கரையோட அளவு 497, யூரின்ல அசிட்டோன் பாசிட்டிவ் இருந்தது, ரத்தத்துல சோடியம் அளவெல்லாம் குறைஞ்சிருந்தது. அதாவது டயபெட்டிக் ப்ரீ கோமா அப்படின்ற நிலை. அடுத்த நிலை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த நிலையில தான் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு உடனே இன்சுலின் கொடுத்து தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி 3வது நாள் அவங்க ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்தாங்க. நார்மலுக்கு வந்தோடனே அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, சார் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன், பப்பாளி சாப்பிடலான்னு சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், சாப்பிடலாம்னு சொன்னாங்க, அதனால தான் சார் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டது தப்பா சார் அப்படின்னு வேற கேட்டாங்க. பப்பாளி சாப்பிட்றது தப்பு இல்லை, நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா உடனே சொன்னாரு, முழு பப்பாளியும் அவ தான் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சாப்பிடும்போதே சொன்னேன், அளவா சாப்பிடு அப்படின்னு சொன்னேன், கேட்கவே இல்லை சார் அப்படின்றதையும் சொன்னாரு. பப்பாளி சாப்பிட்றது தப்பு இல்லை, சர்க்கரை இருக்கிறவங்க அளவா 1 பீஸ் 2 பீஸ் மட்டும்தான் சாப்பிடணும், அப்படிதானே நாங்கள் சொல்லி அனுப்பிச்சோம் அப்படின்னு நான் கேட்டேன். பப்பாளி தாராளமாக சாப்பிடலாம், ஏன்னா அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு பழம். அது முழுசாக சாப்பிட்றப்ப 70லேருந்து 80 கிராம் சர்க்கரையை அப்படியே மொத்தமாக சாப்பிட்ற மாதிரி. இதில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கு, இருந்தாலும் மொத்தமாக சாப்பிட்றப்ப சர்க்கரையோட லோடு அதிகம். அப்ப அவங்க சொன்னாங்க, வீட்டில் விளைஞ்சது சார், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, உரங்கரம் போடலை, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால சாப்பிட்டுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. சுகர் பேஷண்ட் பெரும்பாலும் இந்த மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டு சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறப்ப இது ஏமா இவ்வளோ சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, எங்க வீட்டில் விளைஞ்சது தான் சார் அப்படிம்பாங்க. எங்கே விளைஞ்சாலும் சர்க்கரை சர்க்கரை தான். இந்த அம்மா முழு பழத்தையும் வெட்டி காலையில் ஒரு பங்கு, மதியம் ஒரு பங்கு, இரவுல ஒரு பங்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1 பழம் சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் சர்க்கரையோட அளவு அதிகமாகி அட்மிஷன் போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சர்க்கரை இல்லாதவங்க ஒரு முழு பழம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஒரு முழு பழம் சாப்பிட்றப்ப சர்க்கரையோட அளவு அதிகமாகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒரு சர்க்கரை நோயாளி என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக
நோய்களின் தாய் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நான் எழுதிய இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். 4வது நாள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்கள மறுபடியும் உட்கார வச்சு பழங்கள் சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு விளக்கமாக எங்கள் டயட்டீஷியன் அவங்களுக்கு சொன்னாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடவே கூடாத பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்றேன். அதோட ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்றேன். என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களே போய் பார்த்து படிச்சும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தியும் சொல்றேன். இந்த வீடியோக்கள் பார்த்து முடிச்சுட்டும் உங்களுக்கு பழங்கள் சாப்பிட்றத பத்தி சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தாராளமா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சாப்பிடக்கூடாத பழங்கள் நம்பர் 1 திராட்சை பழம். திராட்சை பழத்துல ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு, அதனால சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இதை அதிகமா சாப்பிட்றப்ப இதில் உள்ள ஃப்ரக்டோஸ் கொழுப்பு சத்தாக மாறி ஈரல்ல போய் சேர்த்து வைக்கப்படும். இதனால சர்க்கரையோட அளவும் அதிகரிக்கும், ஃபேட்டி லிவரும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. திராட்சையில நார்ச்சத்து ரொம்ப குறைவா இருக்கும், சர்க்கரை சத்து தான் அதிகமா இருக்கும். அதனால சர்க்கரை நோயாளிகள் திராட்சை பழம் சாப்பிட வேண்டாம். 2வது பழம் மாம்பழம். இது மாடரேட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான், ஆனா ஒரு முழு மாம்பழத்துல 45 to 50 கிராம் சர்க்கரை இருக்கும். சீசன்ல ஏற்கனவே சாதத்துக்கு மாம்பழம் வச்சு சாப்பிடுவாங்க. சாதமும் சர்க்கரை தான், மாம்பழமும் சர்க்கரை தான். இதனால சர்க்கரை மக்களுக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கு, ஆனாலும் சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகம். என்னுடைய 35 வருஷ அனுபவத்துல ஏப்ரல், மே, ஜூன்ல வர்ற எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் சர்க்கரையோட அளவு அதிகமாக தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே கேட்டுருவேன், மாம்பழம் சாப்பிட்டீங்களா? ஆமா சார். ஒரு பீஸ் தான் சார் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. தினசரி ஒரு பீஸ் தானே? ஆமா சார். டெய்லி சாப்பாட்டுக்கு தானே? ஆமா சார் அப்படிம்பாங்க. பெரும்பாலான சுகர் பேஷண்ட் இந்த சீசன் டைம்ல தொடர்ச்சியா மாம்பழம் சாப்பிட்றதுனால அவங்களுடைய சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும். அதனால சர்க்கரை மக்களுக்கு மாம்பழம் வேண்டாம். 3வது பழம் வாழைப்பழம். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் தான். ஒரு நடுத்தர வாழைப்பழத்துல 22 to 24 கிராம் சர்க்கரை இருக்கும். அதிகமான சர்க்கரை சத்து, அதுலயும் முக்கியமா ஹை ஃப்ரக்டோஸ். இதனால இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது சர்க்கரை சத்து கொழுப்பு சத்தாக மாறி ஈரல்ல போய் படிஞ்சிரும். அதனால ஃபேட்டி லிவரும் அதிகரிக்கும். இதுல பொட்டாசியம் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறதுனால சர்க்கரை மக்கள் தினசரி சாப்பிடுறது தவறு. 4வது ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். ஒரு பலாப்பழ சொலையில அதிகபட்சம் 8 கிராம் சர்க்கரை இருக்கு. சாதாரணமா ஒருத்தர் 5 to 10 சொலை சாப்பிடுவோம். அதனால 40 to 80 கிராம் சர்க்கரையை அப்படி உள்ள சாப்பிட்ற மாதிரி தான். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு. ஹை கலோரி, சர்க்கரையை வேகமா கூட்டும். இதனால சர்க்கரை மக்கள் பலாப்பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 5வது பழம் பேரிச்சம்பழம். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதோட நன்மை பார்த்தோம்னா நிறைய அயன் இருக்கு, அதனால இரத்த விருத்தி ஆகும். ஆனா சர்க்கரையோட அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஒரு 3 பழம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் சர்க்கரையை உள்ள அள்ளி போட்ட மாதிரி. அதனால சர்க்கரை மக்களுக்கு பேரிச்சம்பழம் வேண்டாம். இப்ப சர்க்கரை மக்கள் சாப்பிடக்கூடாத 5 பழங்களை பத்தி சொல்லிட்டேன். இப்ப சர்க்கரை மக்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். கொய்யா பழம் சாப்பிடலாம். பப்பாளி அளவோட 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிடலாம். பெரிய ஆப்பிளா இருந்தா ஒரு அரை ஆப்பிள் சாப்பிடலாம். சிறிய ஆப்பிளா இருந்தா ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். ஒரு அரை மாதுளை தாராளமா சாப்பிடலாம். பேரிக்காய் சாப்பிடலாம். பிளம்ஸ் சாப்பிடலாம். டிராகன் ஃப்ரூட் சாப்பிடலாம். தர்பூசணி 1 பீஸ் சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம். நாவல் பழம் சாப்பிடலாம். இப்ப நான் சொன்ன பழங்கள்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. ஃபைபர் அதிகமா இருக்கும், சர்க்கரை சத்து குறைவா இருக்கும், விட்டமின்ஸும் நிறைய இருக்கும். பழங்களை ஜூஸ் போட்டு சாப்பிட வேண்டாம். நல்லா கழுவிட்டு பழமாவே சாப்பிடுங்க. ஏன் ஜூஸ் போடக்கூடாதுன்னா, ஜூஸ் போடுறப்ப ஒரு ஜூஸுக்கு 2 அல்லது 3 பழங்கள் பயன்படுத்துவோம். அந்த ஜூஸ் ஆகிறப்ப நார்ச்சத்தை எடுத்துட்டோம்னா
சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கும். அதனால சர்க்கரை மக்கள் ஜூஸ் சாப்பிட்றப்ப சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். சர்க்கரை மக்கள் பழமா மட்டும் சாப்பிடுங்க, ஜூஸ் வேண்டாம். சர்க்கரை மக்கள் நான் சொன்ன பழத்திலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் சர்க்கரை மக்கள் இரவுல பழம் சாப்பிட வேண்டாம். நான் சொன்ன பழத்திலேருந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பழமோ ஒரு பீஸோ சாப்பிட்டீங்கன்னா சாப்பாட்டோட அளவு குறையும். அதனால சர்க்கரையோட அளவும் கூடாது. சாப்பிடக்கூடிய பழங்களை பத்தி விரிவா சொல்லிட்டேன். சர்க்கரை மக்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை ஏன் மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதிகம் வருகிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க.